ரங்கஸ்தலம். சுகுமார் இயக்கத்தில் 2018ஆம் ஆண்டு வெளியான பிரபலமான தெலுங்கு திரைப்படம். இதில் ராம் சரண் மற்றும் சமந்தா அக்கினேனி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் மற்றும் கிராமப்புற பின்னணியை கொண்டுள்ளது. இந்த திரைப்படம் அதன் கதை சொல்லல், நடிப்பு மற்றும் இசை ஆகியவற்றிற்காக பரவலான பாராட்டை பெற்றது, குறிப்பாக அதன் யதார்த்தமான சித்தரிப்புக்காக. கிராம வாழ்க்கை மற்றும் முக்கிய கதாபாத்திரங்களின் பயணங்கள். மகாரிஷி என்பது 2019ஆம் ஆண்டு வெளிவந்த தெலுங்கு திரைப்படமாகும். இது மகேஷ் பாபு முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். இது ஒரு வெற்றிகரமான தொழிலதிபரின் பயணத்தைச் சுற்றிச் சுழலும் ஒரு சமூக நாடகமாகும். அவர் தனது பொருள்முதல்வாத வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளுக்கு விடை தேடுகிறார். இப்படம் ஆன்மீகத்தின் கருப்பொருள்களை ஆராய்கிறது, சமூக பொறுப்பு மற்றும் தனிப்பட்ட மாற்றம். கோபிசந்த் நடிப்பில் ஹர்ஷா இயக்கிய பீமா, கற்பனை கூறுகளைக் கொண்ட ஒரு அதிரடி நாடகம். இப்படம் விமர்சகர்களிடமிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றது. நேர்மறையான பக்கத்தில், கோபிசந்தின் நடிப்பு அதன் ஆற்றல் மற்றும் தீவிரத்திற்காக பாராட்டப்படுகிறது, குறிப்பாக ஒரு மாறும் போலீஸ் அதிகாரியாக அவரது பாத்திரத்தில். ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் ஒளிப்பதிவு ஆகியவை பலமான புள்ளிகளாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த திரைப்படம் புராண மற்றும் நவீன கால சூழ்ச்சிகளின் கலவையை வழங்குகிறது. ஒரு வரலாற்று சிவன் கோவிலை சுற்றி ஒரு அழுத்தமான கதை அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும், பல விமர்சகர்கள் குறிப்பிடத்தக்க குறைபாடுகளை சுட்டிக்காட்டினர். கதைக்களம் யூகிக்கக்கூடிய காட்சிகள் மற்றும் காலாவதியான கதை நுட்பங்களுடன் கிளுகிளுப்பாகவும் சூத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரொமான்டிக் சப்ளாட் சில பார்வையாளர்களுக்கு மோசமாக செயல்படுத்தப்பட்டதாகவும் மிக மோசமானதாக இருப்பதாகவும் விமர்சிக்கப்பட்டது. கூடுதலாக, நகைச்சுவை கூறுகள் திரைப்படத்திற்கு புத்துணர்ச்சியை கொண்டுவர தவறிவிட்டன. மொத்தத்தில், பீமா வெகுஜன ஆக்ஷன் நாடகங்களின் ரசிகர்களை ஈர்க்கும், அதே வேளையில் அதன் வழக்கமான அணுகுமுறை மற்றும் யூகிக்கக்கூடிய சதி அனைத்து பார்வையாளர்களையும் ஈர்க்காது. லீகர் என்பது 2022ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய விளையாட்டு ஆக்ஷன் திரைப்படம். பூரி ஜெகநாத் இயக்கியது மற்றும் கரண் ஜோஹரால் தயாரிக்கப்பட்டது. இதில் விஜய் தேவரகொண்டா மற்றும் அனன்யா பாண்டே ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இந்த படம் கிக்பாக்சர் ஒரு திணறலுடன் நடித்தது. அதை பெரியதாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட தேவரகொண்டா நடித்தார். கலப்பு தற்காப்பு கலைகளில் அதிக எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும், திரைப்படம் பொதுவாக விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றது. மோசமான திரைக்கதை, இயக்கம் மற்றும் நடிப்பு ஆகியவற்றை காரணம் காட்டி, சிலர் அவரது பாத்திரத்திற்காக தேவரகொண்டாவின் அர்ப்பணிப்பை பாராட்டினர். நீங்கள் புஷ்பா திரைப்படத்தை குறிப்பிடுகிறீர்கள். இது சுகுமார் இயக்கிய 2021 இந்திய தெலுங்கு மொழி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். இப்படத்தில் அல்லு அர்ஜுன் சிவப்பு சந்தன கடத்தல்காரரான புஷ்பாராஜ் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அதன் அதிரடி காட்சிகள், நிகழ்ச்சிகள் மற்றும் இசை ஆகியவற்றால் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றது.